ரத்னாவளியின் அராழ்கேஷி அம்மன். பீடத்தின் பெயர் ரத்னாவளி. அம்மையின் வலது தோள்பட்டை விழுந்த இடம். பீடேஸ்வரி குமாரி, பைரவர் சிவர். குளித்தலை அருகில் ஐயர்மலை எனப்படும் மலை மீது கோவில் கொண்டிருக்கும் அம்பிகை. சுவாமி ரத்னகிரீஸ்வரர் காவேரியின் தென்கரை திருமறை தலங்களில் முதன்மையான தலம். அப்பர் பெருமானால் பாடப்பெற்ற ஸ்தலம். இந்த மலை மேருமலையின் ஒரு சிகரம். இது ஜோதிலிங்க வடிவமானது. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் நடந்த பலப்பரட்சியில் வாயு பகவான் வேகமாக மேருமலையின் சிகரங்களை எடுத்து எரியும் போது விழுந்த ஒரு சிகரமே ரத்னகிரி. வாட்போக்கி, சொக்கர்மலை, சிவாலயமலை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. முன்னொரு காலத்தில் ஆரிய அரசன் ஒருவன் ரத்ன கிரீடம் வரைந்து போக அது வாட்போக்கி பெருமானிடம் இருப்பதாக கேள்விப்பட்டு அவ்வரசன் இம்மலையை அடைந்தார். ஈசனே அந்த நாளாய் வந்து இங்குள்ள கொப்பரையை காவேரி நீரால் ரொப்பினால் மணிமுடி கிடைக்கும் என்று கூற மன்னன் உடனேயே அவ்வாணையை நிறைவேற்ற எத்தனை நீர் கொட்டினாலும் கொப்பரை நிறையவில்லை. கோபம் கொண்ட மன்னன் வாளை எடுத்து அந்தணன் மீது வீச அவர் சிவலிங்கத்தில் மறைந்தார். லிங்கத்தின் மீது வாழ் விழுந்த இடத்தில் குருதி பீரிட்டு எழுந்தது. அரசன் செய்த முயற்சிகள் பயனளிக்காமல் குருதி கொட்ட அரசன் தன் உயிரை மாய்க்க முனைந்தான். அப்பொழுது இறைவன் அவனை தடுத்து அவன் முனைமுடியை காட்டினான். பின்னர் மன்னன் இறைப்பணியிலேயே தன் காலத்தை கழித்தான் என்கிறது இக்கோவில் தல வரலாறு. ஆக சுவாமி முடி தழும்பர், முடிமேல் வெட்டிய வடுவை காணலாம். ஐயனுக்கு முன்பாக பொய்வாசி கொப்பரை என்கிற நீர் தொட்டி இருக்கிறது. இந்த மலை மீது காகங்கள் பறப்பதில்லை. காகம் பரவாமலை என்றும் கூறுகிறார்கள். ஒரு இடையர் தினமும் பால் கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வந்தார். ஒரு நாள் அந்த பால் குடத்தை ஒரு காகம் தள்ளிவிட அந்த இடையர் மனம் வந்து நொந்து போய் உயிரை விட எண்ணினார். இறைவன் காகத்தை எரித்து இந்த மலையே தன் திருமேனி கீழே கொட்டிய பால் தன்னை அபிஷேகித்ததாக கூறினார். ஆக இங்கு அபிஷேக நீர் குடங்களில் காகத்தின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. சுந்தரர் இந்த ஜோதிமலையை மிதிக்க அஞ்சி கீழிருந்தே பாடினார். பூதகணங்கள் பாறையிலிருந்து பொன்னை சொரிந்தன. இந்த இடமே பொன்னிடும் பாறை என்று அழைக்கப்படுகிறது. இறைவனோடு இங்கு அடுத்து வணங்கப்படுவது வைரப்பெருமாள். தன் சகோதரிக்கு குழந்தை பேரு கிட்டினால் தன் தலையை கொடுப்பதாக வேண்டினார். ஆயர் ஒருவர் சகோதரிக்கு குழந்தை பிறந்ததும் தன் தலையை வெட்டி பலி கொடுத்தார். அவர் தலை மலை மேல் வைரப்பெருமாளாக காட்சி தந்தை நம்மை காக்கிறது. ஐயனுக்கு தீபாராதனை முடிந்த உடனே வைரப்பெருமாளுக்கும் தீபாராதனை காட்டுகிறார்கள். கற்பூர தட்டை தலைக்கு மேல் தூக்கி சென்று வைரப்பெருமாளுக்கு தீபாரதை காட்டுவது இவரே இந்த மலையின் காவல் தெய்வம் என்று கூறுகிறது. இது தவிர அம்பிகை மகிடனை வதம் செய்த தோஷ நிவர்த்தி செய்து கொள்ள சுவாமியை வேண்ட அவர் மலையை வாளால் பிளக்கச் செய்தார். அன்னையின் தோஷம் நீங்கி சப்த கன்னியருடன் இங்கே குடிகொண்டிருக்கிறார். காலை கடம்பர், மத்தியானம் சொக்கர், அந்தி ஈங்கோய்நாதர் என்பது வழக்கு. இறைவனை அகஸ்தியர் மத்தியான வேளையில் தரிசனம் செய்தார். இன்று 3 தலங்களும் சோமாஸ்கந்த வடிவமாக வணங்கப்படுகின்றன. ஸ்திவஸ்தல மஞ்சரி என்ற நூலில் இந்த வரலாறு காணப்படுகிறது. மலைக்குழந்தீஸ்வரர் சுயம்புலிங்கமூர்த்தி. தினமும் இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காவேரி நீரை கால்நடையாக கொண்டு வந்து மலையுச்சில் இருக்கும் பெருமானுக்கு நீராட்டல். இந்த பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பால் சிறிது நேரத்தில் தயிராக மாறிவிடுகிறது. எல்லா மலைத்தலங்களும் போல இதற்கும் கிரிவலம் உண்டு. கார்த்திகை மாச சோமவாரம் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஈங்கோய் மலை, கடம்பதுரை, வாட்போக்கி ஆகியவை சோமஸ்கந்த உருவில் அமைந்திருப்பதால் வாட்போக்கி சிவபெருமானையும், கடம்பந்துரை கடம்பமாலை அணிந்த முருகனாகவும், ஈங்கோய் மலை அம்பிகையின் ஸ்வரூபமாகவும் காட்சி தருகின்றன. இந்த ரத்னகிரீஸ்வர சுவாமியும் அம்பாளர் ஆழிகேசி அம்மனும் எத்தனையோ குடும்பங்களுக்கு குலதெய்வங்கள். 1000க்கும் மேலான படிகள் ஏறி அவர்கள் அம்மையப்பரை தரிசிக்கின்றனர். அழகாக கட்டிவிடப்பட்ட படிகள், வெயில் மேலே படாதவாறு மேற்கூரைகள். கீழிருந்து மெதுவாக ஏற ஆரம்பித்தால் 3/4 மணி நேரத்தில் மேலே ஏறிவிடலாம். 10:30 மணிக்கெல்லாம் சிவாச்சாரியர்கள் வந்து விடுகிறார்கள். நாம் அவர்கள் பின்னால் சென்றால் முன்னால் வருவது அன்னை சுரும்பார் குழல் சந்நிதி. அதற்கு பின்னர் சில படிகள் மேலே ஏறினால் சுவாமி சந்நிதி.
அங்கு வைரப்பெருமாள் சன்னதியும் தரிசிக்கலாம். அழகான அலங்காரத்தில் வாட்போக்கினார். அலங்காரங்கள் கலைந்து அபிஷேகம் நடக்க சிறிது நேரமாகும். காலையில் ஏறியவர்கள் இறங்க வேண்டி சிரத்தையாக அர்ச்சனை செய்து தருகின்றனர். வெளியே வந்தால் வைரப்பெருமாள் சன்னதி. தங்கள் கோரிக்கைகளை எழுதி வைத்து பிரார்த்தனை சீட்டு கட்டி அவரை வேண்டிக் கொள்ளும் பக்தர்கள் ஏராளம். பிரார்த்தனை நிறைவேறியவுடன் மீண்டும் மலையேறி வந்து அவரை வணங்கி செல்கிறார்கள். சிவாச்சாரியர் எங்கள் அம்மன் கோயிலுக்கு அழைத்துச் சென்றார். நல்ல உயரத்தில் ஒரு திருமுகத்துடன் 4 திருக்கரங்களுடன் நம் சக்திபீட நாயகி குமாரி. மேலே 2 கரங்களில் பத்மமும் கீழ் 2 கரங்கள் அபயவரதமும் ஆக கொண்ட அன்னை. அருள் சுரக்கும் முகம் அராளகேசி அம்மன். அம்மையின் அழகான தோள்களும் கரங்களும் இங்கு சதிதேவியின் வலது தோள்பட்டை விழுந்ததின் அடையாளம். அர்ச்சனை செய்து அம்பிகையின் முகத்தருகே தீபாராதனை காட்டும்போது கருணை முகம் எங்கெங்கோ தரிசித்த பீட அம்பிகையின் முகங்கள் எல்லாம் நினைவுபடுத்தியது. அம்பாள் அவ்வளவு அழகு. அருமையாக தரிசனம் தந்து எங்களை அசர வைத்தாள். சிவாச்சாரியரையும் வணங்கி விடைபெற்று கொண்டு கீழே இறங்கினோம். ஏறும்போது 45 நிமிஷம், இறங்க அரை மணி நேரம். இனிமையான தரிசனம். இப்பொழுது மலையேறி போக வேண்டிய கஷ்டம் இல்லை, படிகள் ஏறி போக வேண்டியதில்லை. ரோப் கார் போட்டிருக்கிறார்கள். மிகவும் சுலபமாக மலையேறி அம்மையும் அப்பனையும் தரிசிக்கலாம். சர்வசக்த ஸ்வரூப சர்வாங்க சுந்தரி சர்வசத்ரு சம்ஹாரிணி ஜெகத்தாரிணி ஜனனி பாகிமாம். எல்லா சக்திகளின் ஸ்வரூபமான அழகான அன்னையே, எல்லா சத்துருக்களையும் நசிப்பவளே, ஜெகத்தையே ரட்சிப்பவளே, என்னை காப்பாற்று தாயே.